ஹலோ வணக்கம் அனைவருக்கும். இது உங்கள் சாய் குமார் ஆஸ்பிரண்ட் ஜோன் A to Z வேர் யூ கேன் லேர்ன். இந்த செஷனில் அனிமல் ஹஸ்பண்ட்ரியோட அடுத்த கிளாஸ் நம்ம பார்த்துருவோம். ஷீப் இருக்குது, ஷீப் முடிச்சிருக்கோம். லேட்டஸ்ட்டாக வந்து ஷீப் முடிச்சிருக்கோம். அப் டு 2 கிளாஸ் வரைக்கும் போட்டாச்சு. ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நபார்ட் நாம்ஸுக்கான பிடிஎஃப் ஆல்ரெடி நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நபார்ட் நாம்ஸுக்கான சாம்பிள் காப்பி நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா 49 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நபார்ட் நாம்ஸ்க்கான பிடிஎஃப் அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ அதுக்கான ஜிபே பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நபார்ட் நாம்ஸ் பிடிஎஃப் வந்துடும். நபார்ட் நாம்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர்ஷன் விச் யூ கேன்ட் அவாய்ட் டியூரிங் யுவர் ப்ரிப்ரேஷன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி கோட்லேருந்து ஆரம்பித்து கோட்டு, பவுல்ட்ரி, பிக்கு இந்த மூணுத்துக்குமான ப்ரீட்ஸ், இம்பார்ட்டண்ட் ப்ரீட்ஸ் மட்டும் நாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் இம்பார்ட்டண்ட்டான ப்ரீட்ஸை வந்து வைப் அப் பண்ணி விட்டுடலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கோட் ப்ரீட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கோட், இம்பார்ட்டண்ட்டான கோட் ப்ரீட்ஸ் வந்து நாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு மட்டும் பார்த்துருவோம். ஜமுனா பாரி. ஜமுனா பாரின்றது பார்த்திங்கன்னா யூபியில் ஒரு ஃபேமஸான ப்ரீடு, யூபி ரீஜனில். சரியா? ரெண்டாவது பார்பாரி. ஜமுனா பாரி, பார்பாரி இதுவும் யூபியில் தான் ஃபேமஸான ஒரு ப்ரீடு. ஜமுனா பாரி, பார்பாரி இது ரெண்டுத்துக்குமே ஆரிஜின் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமாலியா, ஆஃப்ரிக்கா ரீஜனில் ஆரிஜினேஷன் ஆகிருக்கும். ஃபேமஸ் ப்ரீட் இன் யூபி, ஜமுனா பாரி, பார்பாரி. மூணாவது பீட்டுல். இது பஞ்சாபில் ஃபேமஸ். நாலாவது ஜமுனா பாரி, பார்பாரி, பீட்டுல், பிளாக் பெங்கால் பேருக்கு ஏற்ற மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். எக்ஸலண்ட் மீட் பர்பஸ். இது பெங்கால்ன்றதுனால இது வெஸ்ட் பெங்கால். லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கலாம். அடுத்தது மார்வாரினா நமக்கு தெரியும் ராஜஸ்தான் ரீஜனை சேர்ந்தது. அடுத்தது ஆறாவது சிரோஹி இதுவும் ராஜஸ்தான் ரீஜனை சார்ந்தது. ஏழாவது ஜக்ரானா ஹெவியஸ்ட் ப்ரீட் ஜக்ரானா, இதுவும் ராஜஸ்தானில் தான் ஃபேமஸ். ஸோ ஜமுனா பாரி, பார்பாரி, பீட்டுல், பிளாக் பெங்கால், மார்வாரி, சிரோஹி, ஜக்ரானா கூடவே ஒஸ்மனாபதி இங்கே எழுதிக்காங்க. ஒஸ்மனாபதி மகாராஷ்டிராவில் ஃபேமஸான ஒரு ப்ரீடு. அடுத்தது தெளிச்சேரி கேரளாவில் ஃபேமஸ். தெளிச்சேரி வந்து கேரளாவில் ஃபேமஸான ஒரு ப்ரீடு. அடுத்தது செகு சாங்தாங்கி இது ஜம்மு காஷ்மீரில் ஃபேமஸான ப்ரீட்ஸ். கிட்டத்தட்ட 10 கோட் ப்ரீட் பார்த்துருக்கோம் இல்லையா? இதெல்லாம் இண்டிஜினியஸ் ப்ரீட்ஸு. அடுத்தது சேகு பார்த்தாச்சு, சாங்தாங் பார்த்தாச்சு. இந்த சேகு சாங்தாங்கிலிருந்து தான் பஷ்மினான்ற சொல்லக்கூடிய ஒரு வகையான உள் வந்து எடுப்பாங்க. சரியா? அடுத்தது நம்ம எக்ஸாக்டிக் ப்ரீட்ஸ் பார்ப்போம். இப்போ வரைக்கும் ஜமுனா பாரி, பார்பாரி, பீட்டுல், பிளாக் பெங்கால், மார்வாரி, சிரோஹி, ஜக்ரானா, ஒஸ்மனாபதி, தெளிச்சேரி, தேகு அதுக்கான ரீஜன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ் பார்த்துருவோம். எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸு எதெல்லாம் எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து
அங்கோரா. ஃபஸ்ட்டு வந்து அங்கோரா, செகண்டு ஆல்பைனு. அங்கோரா அப்படின்னு சொல்லக்கூடிய இது துருக்கி ரீஜனில் சார்ந்தது, துருக்கி ரீஜனை சார்ந்தது. அல்பைன் யூரோப் ரீஜனை சார்ந்தது. மூணாவது அங்கோரா, ஆல்பைனு, ஆங்கிலோ நியூபியன். ஆங்கிலோ டிஸ்கிரிப்ஷன் வந்து லாஸ்ட்டாக பார்த்துருவோம். ஆங்கிலோ நியூபியன், ஆங்கிலோ எக்ஸாட்டிக் பிரீடில் ஆங்கிலோ நியூபியன். அடுத்தது வந்து சானன். நாலாவது சானன். அஞ்சாவது டோகன்பெர்க். ஆறாவது போயர். சரியா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் பிரீட்ஸு. இந்த லிஸ்ட்டை மட்டும் தனியாக எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் பார்க்க வேண்டியது என்னது? ஜமுனாபாரி இல்லையா? இண்டிஜினியஸ் ப்ரீடில் ஜமுனாபாரி. ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது வந்து ஜமுனாபாரி. எந்த ரீஜனை சார்ந்தது? ஜமுனாபாரி வந்து யூபி ரீஜனில் வெரி ஃபேமஸ்ஸு. ஆரிஜினேஷன் வந்து சொமாலியா இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, லாங்கஸ்ட்டு லாக்டேஷன் பீரியட் எதுலன்னா அது ஜமுனாபாரி தான். லாங்கஸ்ட்டு லாக்டேஷன் பீரியட் வந்து இதில் தான் இருக்கும். இது ஒரு டியூயல் பர்பஸ் ப்ரீடு. எது? ஜமுனாபாரி வந்து டியூயல் பர்பஸ் ப்ரீடு. இதில் போத் செக்ஸ் ஹேஸ், அதாவது மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும், ரெண்டுத்துலேயுமே பியர்டு இருக்கும். மேல் அண்ட் ஃபீமேல் போத் செக்ஸு பியர்டு. ஓகே, பியர்டு இஸ் ப்ரெசன்டட். அடுத்தது பெண்டுலேட்டட்னா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி ஒரு பெண்டுலேட்டட் லாங் இயர்ஸ் வந்து பார்க்கலாம். அது வந்து டிராயிங் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரோமன் நோஸு லாங் இயர்ஸு, ரோமன் நோஸு, கொடுவே அல்லது பேரட் மவுத்து இதெல்லாம் வந்து கீ பாயிண்ட். இதெல்லாம் அந்த கொஷினில் இருந்தது அப்படின்னா ஜமுனாபாரி அப்படின்னு போட்டுருணும். அடுத்தது பேரட் மவுத்து. லெக் இருக்கு இல்லையா? லெக்கில் பார்த்தீங்கன்னா ஹேர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லெக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஹூஃப்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய லெக்கில் அந்த பகுதியில் ஹேர் வந்து இருக்கும். இந்த 6 பாயிண்ட்டையும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஜமுனாபாரி இஸ் த லாங்கஸ்ட் லாக்டேஷன் பீரியட் இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் லாக்டேஷன் பீரியட் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீடு, டியூயல் பர்பஸ் ப்ரீடு. போத் செக்ஸ் ஹேஸ் த பியர்டு அண்ட் பெண்டுலேட்டட் லாங் இயர்ஸ், ரோமன் நோஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை பேரட் மவுத் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதோட நோஸை பார்த்தீங்கன்னா மவுத்தை பார்த்தீங்கன்னா பேரட் மாதிரி இருக்கும். ஸோ லெக்கில் ஹேர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுதான் ஜமுனாபாரிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்படியே எக்ஸாட்டிக்கில் மொராக்கோ எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து ஃபைன் லெதர் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாட்டிக் ப்ரீடு. ஸோ மொராக்கோ எழுதி வச்சுக்கோங்க. ஜமுனாபாரி முடிஞ்சதா? அடுத்தது ஜமுனாபாரி முடிஞ்சது. ஒரு செகண்ட். செகண்டு பார்பாரி. என்னது? பார்பாரி ஆல்சோ யூபியில் ஒரு ஃபேமஸான ஒரு ப்ரீடு. ஆரிஜினேஷன் எங்கே? ஆரிஜினேட்டட் இன் சொமாலியா. முக்கியமான பாயிண்ட்ஸு,
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டைரி ப்ரீடு. டைரி ப்ரீடு அப்படின்னா அதில் எவ்வளோ மில்க் கொடுக்குதுன்னு தெரியணும் இல்லையா? 1 to 2 kg ஆஃப் மில்க்கு பர் டே வந்து 1 to 2 kg ஆஃப் மில்க் கொடுக்கும். அடுத்தது 2வது பாயிண்ட், பார்பாரி வந்து ஸ்டால் ஃபீடிங்க்கு சூப்பரான ஒரு ஸ்டால் ஃபீடிங். அப்படின்னா கட்டி வச்ச இடத்துலையே நம்ம ஃபீடு பண்ணோம்னா அது சாப்பிட்டுக்கும். ஆக்சுவலாக கோட்டு இருக்குது இல்லைங்களா? கோட் வந்து நிறைய தூரம் நீங்கள் கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கும். அது வந்து நிறைய தூரம் நடக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா கோட் இஸ் எனிமி ஆஃப் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய ஃபீடு பண்ணும் கோட்டு, நிறைய தூரம் நடந்து போகும். அப்போ தான் அதால் வந்து அதோட நேச்சரே அதுதான். சரியா? ஸோ பட் இந்த பார்பாரி ப்ரீடு என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் கட்டி வச்சு இருக்கிற இடத்துலேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா கட்டி வச்சு அதுக்கு ஃபீட் கொடுத்தீங்கன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், எடுத்து சாப்பிடும். ஸோ அதனாலேயே இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி கோட். சிட்டிலலாம் அதிக தூரம் போக முடியாது. சிட்டியில் வந்து பாஸ்ச்சூர் வந்து அதிகமாக கிடைக்காது இல்லையா? இந்த கண்டிஷனில் கூட இந்த பார்பாரியை வந்து வளர்க்கலாம். ஸோ இதை வந்து சிட்டி கோட் அப்படின்னு சொல்லாங்க, ஸ்டால் ஃபீடிங்க்கு வந்து ஏற்றதுன்றதுனால. சரியா? அடுத்தது, மோஸ்ட் ஆஃப் த டைமு 2 கிட்ஸ் கொடுக்கும். கரெக்டாக? ஆக்சுவலாக கோட்டில் வந்து பார்ட்யூரேஷன் என்னன்னு சொல்லுவோம், கிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ மோஸ்ட்லி 2 கிட்ஸ் கொடுக்கும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த ப்ரீட்ஸோடு சேர்த்து இந்த டேபிளையும் பார்த்துருங்க. மோஸ்ட்லி ப்ரீட்ஸோடு சேர்த்து டேபிளையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா 50 to 70% சிலபஸ்ஸு அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ப்ரீடோடு சேர்த்து இந்த டேபிளையும் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே 50 to 70% நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டு தான் அர்த்தம். மீதி இருக்கக்கூடிய 30% நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்கும். சரியா? ஸோ நாம் வந்து எது மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம், இம்பார்ட்டண்ட்டான ப்ரீட்ஸ் மட்டும் செஷனாக கொண்டு போயிட்டுருக்கோம். சரியா? மோஸ்ட்லி 2 kids ஆர் given per partition. அடுத்தது பீட்டல். வந்து பீட்டல் வந்து பஞ்சாபில் ஒரு ஃபேமஸான breed. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, லுக்ஸ் லைக் ஜமுனா பாரி. பீட்டல் வந்து ஜமுனா பாரி மாதிரியே இருக்கும். ஸோ இதுவுமே கூட ஒரு டியூயல் பர்பஸ் தான். இதுதான் கேட்பாங்க, டியூயல் பர்பஸா டைரி ப்ரீடா இப்படி தான் கேட்பாங்க. டியூயல் பர்பஸு பீட்டல் ஒரு டியூயல் பர்பஸ் ப்ரீடு, அதாவது மில்க்குக்கும் மீட்டுக்கும் பயன்படுத்துவாங்க. சரியா? பீட்டல். அடுத்தது பீட்டல் இருக்குது பார்த்தீங்களா? இதில் மேல் மட்டும் பியர்டு வச்சுருக்கும். எதில் பார்த்தோம்? ஃபீமேலு மேல் போத் செக்ஸஸ். ஜமுனா பாரில் 2 செக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா பியர்டு இருக்கும். பட் இன் பீட்டல் மேல் மட்டும் பியர்டு இருக்கும். சரியா? இவ்வளோ தான் இதுக்கான டிஸ்கிரிப்ஷன். பீட்டல் முடிஞ்சது. 4வதாக நாம் பார்த்தது பிளாக் பெங்கால். பேருக்கு ஏற்ற மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். வெஸ்ட் பெங்காலில் இது வந்து ஃபேமஸான ஒரு ப்ரீடு. இது மீட் பர்பஸ்க்கான கோட். சரியா? பிளாக் பெங்கால். இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். சரியா? ஷார்ட்டரான ஒரு ப்ரீடு. ஹை கிளாஸ் ஷூ மேக்கிங்க்கு பயன்படுத்தப்படுகிறது. ஷூ மேக்கிங். பிளாக் கலர் ஷூ எதுலேருந்து உருவாக்குறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளாக் பெங்கால்லேருந்து உருவாக்குறாங்க. பிளாக் கலர் ஷூ. சரி, ஹை கிளாஸ் ஷூ மேக்கிங்க்கு பயன்படுது. அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டு. பிளாக் பெங்கால் முடிஞ்சது. அடுத்தது பிளாக் பெங்காலுக்கு அடுத்து மார்வாரின்னும் போது
நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னால் படிச்சிருக்கோம் இல்லையா. மார்வாரி எந்த ரீஜனை சார்ந்தது? ராஜஸ்தான் ரீஜனை சார்ந்தது. இந்த மார்வாரி ஒரு நல்ல டிசீஸ் ரெசிஸ்டன்ட் ப்ரீடு. கிர் வந்து கவுல டிசீஸ் ரெசிஸ்டன்ட் ப்ரீடு. ஓகேவா, டிசீஸ் ரெசிஸ்டன்ட் ப்ரீடு மார்வாரி டிசீஸ் ரெசிஸ்டன்ட் ப்ரீட். இதுவும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். மார்வாரி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பிளாக் கலரா? பிளாக் கலர்டு ஃபேஸ் அப்படின்னு சொல்லி மார்வாரி ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எதில்? ஷீப்லேயும் படிச்சிருப்போம். சரியா, மார்வாரின்றது ஷீப்லேயும் இருக்கும், கோட்லேயும் இருக்கும், பஃபலோவிலையும் இருக்கும், கேட்டல்லையும் இருக்கும் இந்த மார்வாரி ப்ரீடு. ஸோ ஆப்ஷனில் இது மாதிரி கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4மே கொடுத்துட்டு ஆல் ஆஃப் தி அபவ்னு கூட கொடுக்கலாம். ஸோ அவ்வளோ டஃப்பாக கொடுப்பாங்களான்னு தெரியாது, பட் கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம். மார்வாரியில் 4த்துலேயுமே இருக்கும், கேட்டல்லையும் இருக்கும். ஏன்னா இது ரீஜனை வச்சு வரக்கூடியது. பிளாக் கலரில் இருக்கும், டிசீஸ் ரெசிஸ்டன்ட். மார்வாரி வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ட்டு பிளாக் கலரில் இருக்கும். அதுவும் ஜெட் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெட் பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீடு. அடுத்தது 6வது சிரோஹின்னு சொல்லக்கூடியது. இதுவும் ராஜஸ்தான் ரீஜனை சார்ந்தது, பார்த்துட்டோம். இது ஒரு டியூல் பர்பஸ் ப்ரீடு. சிரோஹி வந்து டியூல் பர்பஸ் ப்ரீடு. அடுத்த பாயிண்ட்டு, இது இயர் வந்து லீஃப் மாதிரி இருக்கும். இயர் வந்து லீஃப் லைக் இயர்ஸ். சிரோஹி ஒன்று டியூல் பர்பஸ், ரெண்டாவது வந்து இயர் வந்து லீஃப் மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் சிரோஹியில். டியூல் பர்பஸ், ஓகேவா. ஆல்ரெடி டியூல் பர்பஸ் பார்த்துருக்கோம். எது? ஜமுனாபாரி, பார்பாரி சிங்கிள் பர்பஸ், அதாவது மில்க்குக்கு பயன்படுத்துகிறோம். அடுத்தது பீட்டுல், இது பார்க்குறதுக்கு ஜமுனாபாரி மாதிரியே இருக்கும். ஸோ இது டியூல் பர்பஸ். ஜமுனாபாரி வந்து 2 செக்ஸஸ்லையுமே பார்த்தீங்கன்னா பிஎட் இருக்கும். ஆனால் பீட்டுலில் மேலில் மட்டும்தான் பிஎட் இருக்கும். ஸோ டிஃபரென்ஷியேட் பண்ணி படிக்கலாம். அடுத்தது சிரோஹி முடிஞ்சது. ஜக்ரானா ஒரு ஹெவி ப்ரீடு. ஹெச்எஃப் ஹெவி ப்ரீட் மாதிரி ஹெவி ப்ரீடு. ஜக்ரானாவை ஹெவி ப்ரீடு. ஹெவியஸ்ட்டு, ஸ்வீட்டஸ்ட்டு, ஷார்ட்டஸ்ட்டு, ஸ்மாலஸ்ட்டு, இந்த வார்த்தைகள்லாம் பார்த்து படிக்கணும். சரியா. அடுத்து சிரோஹி டியூல் பர்பஸ் ப்ரீடு, ஹெவி ப்ரீடு. சிரோஹி இல்லை, ஜக்ரானா பார்க்குறோம். ஜக்ரானா வந்து டைரி ப்ரீடு. டைரி டைப்பு ப்ரீடு. பார்க்குறதுக்கு பீட்டல் மாதிரியே இருக்கும். பீட்டல் ப்ரீட் பார்த்தோம் இல்லையா, பீட்டல் ப்ரீட் லைக். இது பார்க்குறதுக்கு பீட்டல் ப்ரீடு மாதிரியே இருக்கும். ஜக்ரானா முடிஞ்சது. சரியா, இவ்வளோ தான் அதில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன். ஆக்சுவலாக கோட்டுக்கும் ஷீப்புக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால என்ன பண்ணணும்னா திரும்ப படித்து பார்க்கணும், எந்த ப்ரீடு. இப்போ பேரை கொடுத்துட்டு இது ஷேப்பா, கோட்டா, அல்லது கவ்வா, பஃபலோவான்னு கேட்பாங்க. நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். 2 ஆப்ஷனுக்கு வந்து நிற்போம். ஷீப்பா கோட்டான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நிறைய பாருங்கள். மோஸ்ட்லி ஷீப்பாக இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோட்டில் ரொம்ப கம்மியாக தான் படிப்போம். கோட்டில் வந்து ரொம்ப கம்மியான ஸ்பீசிஸ் தான் படிப்போம். ஸோ மோஸ்ட்லி ஷீப்பாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ யோசிச்சு போடுங்க. அடுத்தது செகு சாங்தாங்கி. 7 முடிஞ்சுதா? 8வது செகு சாங்தாங்கி. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இது ஃபேமஸான ஒரு ப்ரீடு. இதிலிருந்து பஷ்மினான்னு சொல்லக்கூடிய உள் எடுக்கிறாங்க. பஷ்மினா உள்ளுன்னு இன்டர்நெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த உள் தெரியும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பஷ்மினான்னு சொல்லக்கூடிய உள் வந்து இதுலேருந்து எடுக்கிறாங்க. செகு சாங்தாங்கி டெம்பரேட் ரீஜனில் வளரக்கூடிய ஒரு விஷயம். இந்த செகு இதில் சாங்தாங்கி விட்டுருங்க. செகு இருக்கு இல்லையா, செகுவோட கொம்பு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து தலை. அப்படின்னா அப்படியே இந்த பேக் சைடு போயிட்டு வளைஞ்சு இருக்கும். சரியா, இப்படி கொம்பு வந்து கொஞ்சம் வளைஞ்சு இருக்கும்.
அது எடுத்து பாருங்கள், செக்குன்னு போட்டு பாருங்கள். அந்த கொம்பே வந்து வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும். இது வந்து ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக். இந்த ஆப்ஷன் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பான். டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இது எந்த ப்ரீடுன்னு கேட்பாங்க இல்லையா, அந்த டைமில் செக்குன்னு போட தெரியும். அதோடைய அதை வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது செகு முடிஞ்சது. தெளிச்சேரி ஒஸ்மனாபதி பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒஸ்மனாபதி எதை சார்ந்தது? மகாராஷ்டிராவை சார்ந்தது. இந்த ஒஸ்மனாபதி வந்து மீட் டைப்பு ப்ரீடு. மகாராஷ்டிராவை சார்ந்தது, மீட் டைப் ப்ரீடு. ஃபைனலி தெளிச்சேரி கேரளாவை சார்ந்தது. இது வந்து மீட் பர்பஸ். அவ்வளோதான். தெளிச்சேரி கேரளாவை சார்ந்தது, மீட் பர்பஸ். அவ்வளோதான். இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஒஸ்மனாபதி மீட் பர்பஸ்ஸு, தெளிச்சேரி மீட் பர்பஸ்ஸு, சேகுல் வந்து உள்ளே எடுக்கிறாங்க சிங்கிள் பர்பஸ்ஸு. சேகு வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக், அந்த கொம்பு வச்சு டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துருங்க. அடுத்தது எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மொரோக்கோ எழுதிக்கோங்க. மொரோக்கோ வந்து ஃபைனு லெதர் தயாரிக்கிறது பயன்படுகிறது. ஃபைனான ஒரு லெதர் பெல்ட்டு இது மாதிரிக்கெல்லாம் பயன்படுத்தலாம். அடுத்தது அங்கோரா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எர்லியராக கேட்டிருக்காங்க. துருக்கி ரீஜனை சார்ந்தது. அங்கோரா இதிலிருந்து மொஹைர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மொஹைர். ஆல்ரெடி லோய் அப்படின்றது எதுலன்னு பார்த்தோம்? கட்டி, ராம்பூர் புஷியர், பக்கர்வால்லேருந்து லோய் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளே எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி மொஹைர் அப்படின்றத வந்து இதில் இருக்கிறோம். மொஹைர்னு சொல்லக்கூடிய உள்ளே வந்து எடுக்கிறோம். இது துருக்கியை சார்ந்தது. அங்கோரா நெவர் கிவ்ஸ் மில்க். ஏதோ ஒரு இடத்துல டெஸ்ட் போடும் பொழுது இந்த வேர்டு பார்த்தேன். ஸோ எடுத்து எழுதியிருக்கேன். பட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணல. யாராவது முடிஞ்சால் செக் பண்ணி சொல்லுங்கள். நெவர் கிவ்ஸ் மில்க் அங்கோரா அப்படின்னு படித்தேன். ஸோ இந்த மொஹைர்ன்றது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் உள். மொஹைர் வந்து ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு வகையான உள். ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ஸ். அங்கோரா வந்து துருக்கி ரீஜனை சார்ந்து, மொஹைர் வந்து ஒயிட் கலரு உள். இட் நெவர் கிவ்ஸ் மில்க் அப்படின்னு படித்தேன். ஸோ எழுதியிருக்கேன். அங்கோரா ஆல்ஃபைன் அப்படின்ற போது யூரோப்பியன் யூனியன், யூரோப்பிலேருந்து உருவானது. இந்த ஆல்ஃபைன் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஒரு மில்க் பர்பஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ரீட். ஆல்ஃபைன் வந்து மில்க் ப்ரீட். அடுத்தது 4வது ஆங்கிலோ நியூபியன் இந்தியன் டைப்பு, ஆங்கிலோ வந்து வெஸ்டர்ன் டைப்பு. ஸோ ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் டைப்பு எது? ஜமுனாபாரி கிராஸ்டு வித் நியூபியன், அதுதான் எழுதியிருக்காங்க. ஆங்கிலோ நியூபியன் கிராஸ்ட் வித் நியூபியன், தட் கிவ்ஸ் ஆங்கிலோ நியூபியன். ஜமுனாபாரி கிராஸ்ட் வித் நியூபியன், தட் கிவ்ஸ் ஆங்கிலோ நியூபியன். இந்த ஆங்கிலோ நியூபியன் சொல்கிறோம் இல்லையா, இது ஜெர்சி கவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெர்சி கவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டியூயல் பர்பஸ். இது ஒரு டியூயல் பர்பஸ் பிரீட். ஓகேவா? டியூயல் பர்பஸ் பிரீட். ஆங்கிலோ நியூபியனில் 3 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு. அதாவது இது இங்கிலாண்டை சார்ந்தது. அது ஃபஸ்ட் எழுதிக்கங்க. ஆங்கிலோ நியூபியன். ஜமுனாபாரி கிராஸ்ட் வித் நியூபியன் கிவ்ஸ் ஆங்கிலோ நியூபியன். இட் இஸ் எ ஜெர்சி கவ். இட்ஸ் எ டியூயல் பர்பஸ் பிரீட். அடுத்தது சானன். லாஸ்ட் இயருக்கு முன்னால் வருஷம் கேட்டிருந்தாங்க. சானன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது சுவிட்சர்லாண்டு. சானன், டோகன்பர்க் ரெண்டுமே சுவிட்சர்லாண்டு. குயின் ஆஃப் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. குயின் ஆஃப் மில்க் இதுதான் கேட்டிருந்தாங்க. குயின் ஆஃப் மில்க் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. குயின் ஆஃப் மில்க். இது both the sex has beard. இதுலேயும் both sex has beard. ஓகேவா? குயின் ஆஃப் மில்க், both sex has beard. அடுத்தது ஒரு செகண்ட்.
6th ரைட். டோகன்பெர்க் இதுவும் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டை சார்ந்தது. இந்த டோகன்பெர்க் இருக்குது இல்லைங்களா, இது பார்க்குறதுக்கு சாக்லேட் கலரில் இருக்கும். சாக்லேட் கலர். அடுத்தது ஹார்ன்லெஸ் ப்ரீடு. இந்த ப்ரீடில் ஹார்னே இருக்காது. கூடவே பார்த்தீங்கன்னா மில்க் பர்பஸ் ப்ரீடு. இது வந்து மில்க் பர்பஸ் ப்ரீடு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது ஹார்ன்லெஸ்ன்னு ஏன் சொல்கிறேன், ஜென்ரலாக கோட்டில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும், எதுனா அந்த கொம்பு இருக்கும் இல்லையா, ஆனால் இந்த டோகன்பெர்க்கில் கொம்பு இருக்காது. வேணா எடுத்து பாருங்கள் சரியா. இது சாக்லேட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீடு. ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டண்ட்டான ப்ரீட்ஸு. வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னா சொல்லுங்கள். இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ் ஏதாவது இருந்தால் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நாம் வந்து அடுத்த செஷனில் இன்க்ளூட் பண்ணிவிடுவோம். ஸோ எனக்கு வந்து ஏதாவது புதுசான ப்ரீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டெலிகிராம் சேனலில் போட்டு விடுங்க, நம்மளுக்கு பர்சனலாக டிஎம் பண்ணி விடுங்க. ஸோ நாம் அடுத்தடுத்த செஷனில் அதையும் இன்க்ளூட் பண்ணிவிடுவோம் சரியா. ரைட், ஷீப்போட ப்ரீட்ஸு முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து ஹென்னுக்கு போயிடுவோம். ஷீப் முடிஞ்சது. ஹென்னு இருக்குது, பிக்கரி இருக்குது. பவுல்ட்ரி பார்த்துருவோம். அடுத்தது வந்து பிக் போயிடுவோம். இம்பார்ட்டண்ட்டான பவுல்ட்ரி ப்ரீட்ஸை பார்க்க போகிறோம். அதாவது பவுல்ட்ரி ப்ரீட்ஸை வந்து ஒரு 4 கேரக்டரிஸ்டாக பிரிக்கலாம். 4 ரீஜன்ஸை பொறுத்து ஒரு 4 செக்ஷனாக பிரிச்சுருவோம். ஃபஸ்ட்டு வந்து ஏஷியாட்டிக், ரெண்டாவது வந்து அமெரிக்கன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிளாசிஃபிகேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. இங்கிலீஷ். அடுத்தது வந்து மெடிட்டரேனியன். ஏஷியாட்டிக் இருக்குது பார்த்தீங்களா. ஏஷியாட்டிக் வந்து ரொம்ப மெச்சூரிட்டி ஆகிறதுக்கே லேட்டாக இருக்கும். லேட்லி மெச்சூரிட்டி ஆகும். லெத்தார்ஜிக்காக இருக்கும், ரொம்பவே லெத்தார்ஜிக்காக இருக்கும். ரொம்ப நேரம் அடையினா ரூஃபில் நிறைய நேரம் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப லேசியாக இருக்கும் ஆசியாட்டிக்கு. அமெரிக்கா வந்து டியூயல் பர்பஸுக்கு பயன்படுத்துகிறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ப்ரீட்ஸ் எல்லாம் டியூயல் பர்பஸுக்கு பயன்படுத்துவாங்க. இங்கிலீஷு பிரிட்டன் இந்த ரீஜனில் இருக்கக்கூடியதை பார்த்திங்கன்னா எக்கு பர்பஸுக்கு பயன்படுத்துவாங்க. டியூயல் பர்பஸ்னால் எக்கு ப்ளஸ்ஸு மீட்டு ரெண்டுத்துக்கும் பயன்படுத்துவாங்க. ஆனால் இங்கிலீஷ் ப்ரீட்ஸ் எல்லாம் எக்குக்கு பயன்படுத்துவாங்க. மெடிட்ரேனியன் வந்து மீட்டுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கிளாசிஃபிகேஷன். சரி, ஓகேவா. ஸோ முக்கியமானது இந்த கிளாசிஃபிகேஷன் ஏஷியாட்டிக், அமெரிக்கன், இங்கிலீஷ், மெடிட்டரேனியன். ஏஷியாட்டிக் லெத்தார்ஜிக்காக இருக்கும், லேட் மெச்சூரிட்டி. அமெரிக்கன் வந்து டியூயல் பர்பஸ்க்கு பயன்படுத்துகிறாங்க, இங்கிலீஷ் எக்குக்கு பயன்படுத்துகிறாங்க. ஈன்னு இருக்கு இல்லையா, இங்கிலீஷு எக்கு அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அடுத்து மெடிட்ரேனியன் எம்மு, மீட்டு எம்மு. ஓகேவா. அமெரிக்கன் எக்கு மீட் ரெண்டுமே சேர்ந்து வரும். ஓகேவா. ரைட், இப்போ போயிடுவோம் ஏஷியாட்டிக் ப்ரீட்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஏஷியாட்டிக் ப்ரீட்ஸ் எது ஏஷியாட்டிக்கில் இருக்கக்கூடியது வரிசையாக ஒவ்வொன்றா எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு அசீல், கடக்நாத், காகஸ், சிட்டகாங், அசீல், கடக்நாத், சிட்டகாங். அடுத்தது நேக்டு நெக், அசீல், கடக்நாத், சிட்டகாங், நேக்டு நெக்கு. பிரம்மா, கொச்சின், லாங் ஷேன். கிட்டத்தட்ட 8 ப்ரீடு இருக்குது கரெக்டாக. அசீல், கடக்நாத், காகஸ், சிட்டகாங், நேக்கட் நெக், பிரம்மா, கொச்சின், லாங் ஷேன். இதே மாதிரி என்ன பண்ணணும், சொல்லி பார்த்தா தான் உள்ளே நிற்கும். சரி, ரைட். ரீஜன்ஸையும் அப்படியே ஞாபகத்தை வச்சுக்கோங்க.
சத்தீஸ்கர் அசில் வந்து சத்தீஸ்கர், ஒடிசா, ஒரிசா, ஆந்திர பிரதேஷ். அசில் எங்க? அடுத்தது கடக்நாத். கடக்நாத் வந்து மத்திய பிரதேஷ் ரீஜனை சார்ந்தது. கடக்நாத் வந்து மத்திய பிரதேஷ் ரீஜனை சார்ந்தது, எம்பி. காகஸ் ஆந்திர பிரதேஷ் கர்நாடகாவை சார்ந்தது. ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா 2 ரீஜனை ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா. கடக்நாத் மத்திய பிரதேஷ், காகஸ் ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா. சிட்டகாங் எங்கே இருக்குது? மேகாலயா திரிபுரா பக்கம் இருக்கு இல்லையா? மேகாலயா திரிபுரா இந்த ரீஜனில் தான் பார்த்தீங்கன்னா சிட்டகாங் இருக்கும். சிட்டகாங் வந்து மேகாலயா திரிபுரா ரீஜன். நேக்கடு நெக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இது எக்ஸிபிஷன்ஸில் பயன்படுத்துவாங்க. அதோட எழுத்து அந்த கழுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ எக்ஸிபிஷனில் பயன்படுத்துவாங்க. பிரம்மா, கொச்சின், லாங்ஷன் இது வந்து வெறும் நேம் மட்டும் ஞாபகத்து வச்சுக்கோங்க, மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. சரியா? ஸோ ஏஷியாட்டிக் பிரீட்ஸ் எது? அசீல், கடக்நாத், காகஸ், சிட்டகாங், நேக்கடு நெக்கு, பிரம்மா, கொச்சின், லாங்ஷன் இதெல்லாம் வந்து ஏஷியாட்டிக் பிரீட்ஸ். அடுத்தது ரெண்டாவது அமெரிக்கன் பிரீட்ஸ். அமெரிக்கன் பிரீட்ஸு மோஸ்ட்லி டியூயல் பர்பஸ். கரெக்டாக? டியூயல் பர்பஸ். ஃபஸ்ட்டு பிரீடு வியாண்டோட் டூ. செகண்ட் பிரீடு பிளைமவுத் ராக். நம்ம ராக் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அமெரிக்காவை சார்ந்தவர் அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ராக், பிளைமவுத் ராக். நியூ ஹாம்ஷயர், வெறும் ஹாம்ஷயர் ஒன்று இருக்குது. அது வந்து பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீடு, ஒரு எக்ஸாட்டிக் ப்ரீடு. வெறும் ஹாம்ஷயர்ன்றது பிக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாட்டிக் ப்ரீடு. வேணா எழுதிக்கோங்க, வெறும் ஹாம்ஷயர். ஆனால் இந்த ஹாம்ஷயர் வந்து யூரோப்பை சார்ந்தது, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிக்கு. ஆனால் இந்த நியூ ஹாம்ஷயர் அப்படின்னு பார்த்தா அமெரிக்கன் பிரீடு. அடுத்தது ரோடு ஈஸ்லேண்ட் ரெட். ரோடு RHOD வரணும். ரோடு ஈஸ்லேண்டு ரெட்டு இருக்குது. அதே ரோடு ஈஸ்லேண்டில் ஒயிட் இருக்குது. ரெட்டு இருக்குது, ரோடு ஈஸ்லேண்டில் ஒயிட் இருக்குது. கூடவே ஜெட்டு பிளாக்கு ஜாயிண்ட்டு, இந்த 6மே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிரீட்ஸில் வரும். ஜெட் பிளாக் ஜாயிண்ட், வியாண்டோட், பிளைமவுத் ராக், நியூ ஹாம்ஷயர்ன்றது வந்து ஒரு பிக்குடைய பிரீடு. அந்த ஹாம்ஷயர் பிக் பிரீடோட ஹாம்ஷயர் வந்து யூரோப்பியன் யூனியனில், அதை யூரோப்பை சார்ந்தது. அடுத்து நியூ ஹாம்ஷயர் வந்து அமெரிக்கன் பிரீடு. ரோடு ஈஸ்லேண்ட் ரெட் இருக்குது, ரோடு ஈஸ்லேண்ட் ஒயிட் இருக்குது. ஜெட் பிளாக் ஜாயிண்ட் இஸ் ஆல்சோ அமெரிக்கன் பிரீடு. அடுத்தது இங்கிலீஷ் பிரீடு. மூணாவது வந்து இங்கிலீஷ் பிரீடு. இங்கிலீஷு பிரீடு எது அப்படின்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு ரெட்டு கார்ப். ரெண்டாவது சூசெக்ஸ். மூணாவது ஆஸ்ட்ரலோப். ஓ வந்து ஹார்ஃபிங்டன் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஒரு செகண்டு. ஓ வந்து ஹார்ஃபிங்டன். என்ன எரேஸ் ஆக மாட்டேங்குது? ஆகுது.
கமான். ஓ வந்து ஆர்ஃபிங்டன். ஓ வந்து ஆர்ஃபிங்டன். ஏ வந்து ஆஸ்ட்ரலோப். ஆஸ்ட்ரலோப். ஆர் ரெட் கார்னிஷ். ரெட் கார்னிஷ். ரெட் கார்னிஷ். அடுத்தது டோர் கிங். டோர் கிங். இங்கே எஸ்ஸு OAR சோர் மாதிரி ஞாபகம். சோர் டேஸ்ட். ரெட்டு கார்ப்பு. டோர் கிங். டோர் கிங். இதெல்லாமே இங்கிலீஷ் ப்ரீடு. இங்கிலீஷ் ப்ரீடு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், அது வந்து மீட் ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ரீடு. சரியா? ரைட். இந்த ரெட்டு கார்னிஷ் இருக்கு இல்லையா, ரெட்டு கார்னிஷ் வந்து யூஎஸ்ஏல வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட் ப்ரீடு. யூஎஸ்ஏல வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு மீட் ப்ரீடு. இம்பார்ட்டண்ட் இன் மீட் ப்ரீடு. ரெட்டு கார்னிஷ் யூஎஸ்ஏல இம்பார்ட்டண்ட் மீட் ப்ரீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு கார்னிஷ். சரியா? ரைட். இங்கிலீஷ் ப்ரீட் முடிஞ்சு. நாலாவதா மெடிட்டரேனியன். மெடிட்டரேனியன் ரீஜனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ப்ரீட்ஸு. மோஸ்ட்லி தே ஆர் எக் பர்பஸ். சாரி, எக் பர்பஸ். மாற்றி சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். சூப்பர். ஆக்சுவலாக இங்கிலீஷ் ப்ரீடு இருக்கு இல்லையா, இங்கிலீஷ் ப்ரீடு வந்து மீட் பர்பஸுக்கு பயன்படுத்துவாங்க. இங்கிலீஷ் ப்ரீடு வந்து மீட் ப்ரொடக்ஷன் பயன்படுத்துவாங்க. மெடிட்டரேனியன் ரீஜன் இருக்கக்கூடியது வந்து எக்கு பயன்படுத்துவாங்க. எக்குக்கு பயன்படுத்துவாங்க. இதை வந்து நம்ம இனிஷியலாக சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல மாற்றிக்கோங்க, தப்பாக சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ் ப்ரீடு எதுக்கு மீட் பர்பஸ்க்கு பயன்படுத்துகிறாங்க. மெடிட்டரேனியன் ரீஜனில் இருக்கக்கூடியது எக்கு பர்பஸ்க்கு பயன்படுத்துகிறாங்க. சரி, மெடிட்டரேனியன் ரீஜனில் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ரீட்ஸ். கேட்டலனா. கேட்டலேனா. சிசிலியன் பஃபர் கப். பஃபர் கப். சிசிலியன் பஃபர் கப். கேட்டலனா, சிசிலியன் பஃபர் கப்பு. அடுத்தது மினோர்கா. மினோர்காவுக்கு அடுத்தது லெகானு. லெகானு. மினோர்கா, லெகானு. மினோர்கா, லெகானு. அங்கோனா. அங்கோனா. ப்ளூ அண்டுலேஷியன். ப்ளூ அண்டுலேஷியன். ப்ளூ அண்டுலேஷியன். அடுத்தது ஸ்பானிஷ். கேட்டலனா, சிசிலியன் பஃபர் கப், மினோர்கா, லெகானு, அங்கோனா, ப்ளூ அண்டுலேஷியன், ஸ்பானிஷ். இதெல்லாம் மெடிட்டரேனியன் ரீஜனை சார்ந்த ப்ரீட்ஸு. இதெல்லாம் எக் ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்துகிறோம். சரியா? ரைட். அடுத்தது பேக்யார்டில் பயன்படுத்தக்கூடிய பேக்யார்டு ஸ்பீசிஸ் ஒரு 4 ஸ்பீசிஸ் இருக்குது. CARI, நிர்பீக். நிர்பீக். இதெல்லாம் வந்து பேக்யார்டு வீட்டில் வளர்க்கக்கூடிய ப்ரீட்ஸு. கெரி நிர்பீக்கு. அடுத்தது கலிங்கா. மும்பை தேசி. மும்பை தேசி. கூடவே ரோடு ஈஸ்லேண்ட் ரெட்டு. ரோடு ஈஸ்லேண்ட் ரெட்டு. இதெல்லாம் பேக்யார்ட் போல்ட்ரியில் ஃபேமஸான ப்ரீட்ஸு. கரி நிர்பீக், கலிங்கா, மும்பை தேசியு அண்டு ரோடு ஈஸ்லேண்ட் ரெட்டு. இதெல்லாம் வந்து இதுக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ரீட்ஸ். பேக்யார்டில் பயன்படுத்தக்கூடிய ப்ரீட்ஸ். லேயர்ஸ் இருக்கு இல்லையா, லேயர்ஸ் எத்தனை வீக் வளர்ப்பாங்க. ஃபஸ்ட்டு லேயர்ஸா. ஃபஸ்ட்டு பிராய்லர்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பிராய்லர்ஸ் வந்து 9 to 20 வீக்கில் மொத்த அதனுடைய லைஃப் சைக்கிளை வந்து முடிச்சிடுவோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் இதெல்லாம் ஸ்டெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெயின்ஸு TNAலேருந்து எடுத்திருக்கோம். லோமன், சாம்ராட், இதெல்லாம் ஸ்டெயின்ஸ், இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெயின்ஸு. பிராய்லர் ஸ்டெயின்ஸ் எது? லோமன், சாம்ராட்டு,
ஸ்டார் பாரு, காப், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெயின்ஸு. இம்பார்ட்டண்ட்டான ப்ரீட்ஸ் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியா, சொனாலி, தேவேந்திரா இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ப்ரீட்ஸ் இன் பிராய்லர். 9 to 20 வீக்ஸ் தான் வந்து நம்ம அதை வளர்ப்போம். லோமன், சாம்ராட், ஸ்டார் பார், காப், பிரியா, சொனாலி, தேவேந்திரா இதெல்லாம் வந்து வெரைட்டிஸ். மேலே இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்டெயின்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து லேயர்ஸு பார்த்திங்கன்னா 21 வீக்லேருந்து 72 வீக் வரைக்கும் வளர்க்கலாம். லேயர்ஸ்னால் என்னது? எக் பர்பஸ்க்காக வளர்க்கக்கூடியது லேயர்ஸு. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டெயின்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோமன், ஹைலைன், போவன். இது வந்து இந்த மூணும் பார்த்திங்கன்னா லேயர்ஸ்னுடைய இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெயின்ஸ். பிராய்லர் வந்து 9 to 20 வீக்கு, லோமன், சாம்ராட், ஸ்டார் பார், காபு. இம்பார்ட்டண்ட் வெரைட்டிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரியா, சொனாலி அண்ட் தேவேந்திரா. லேயர்ஸில் லோமன், ஐலின், போமன். 21 to 72 வீக்ஸ் we can grow them. அடுத்தது எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ். இன்னும் சில ப்ரீட்ஸ் இருக்குது. ஃப்ரெஞ்சு ப்ரீட்ஸ் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுண்டர், கிரிவி காக்கஸ், லெஃப், LEF, லெஃப்லெக் ஃப்ரெஞ்சு. அடுத்தது ஓரியன்டே ஸ்பீசிஸ் சுமத்ரா, மலேசியா பக்கம். அடுத்தது வந்து கியூபாலாயா, மலாயா, சுமத்ரா இதெல்லாம் ஓரியன்டே. ஸ்பெயின் ரீஜனை சார்ந்தது எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷு பட்டர் கப்பு, ஸ்பெயின் ரீஜனை சார்ந்த ப்ரீட்ஸு. இதுவும் எக்ஸ்ட்ராவாக படித்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஸ்போர்ட்ஸ் பர்பஸ்க்கு பயன்படுத்தக்கூடியது அசீலு. பிராய்லருக்கு தெரியணும். ஆர்ஃபிங்டனும் கார்னிஷும் பார்த்திங்கன்னா பிராய்லருக்கு பயன்படுத்துகிறாங்க. லேயர் வந்து லெகான்னு தெரியும், மினோர்கா, லாங்ஷான் இதெல்லாம் லேயருக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் ஓகே. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரீட்ஸு இதில் பார்த்தாச்சு, பவுல்ட்ரியில் பார்த்தாச்சு. ஃபைனலாக நம்ம இதில் பார்த்துருவோம், பிக்குக்கு பார்த்துருவோம். பிக்கரி ஸ்வைன் ஹஸ்பண்ட்ரியில் வரும். ஸோ ஸ்வைன் ஹஸ்பண்ட்ரியில் இம்பார்ட்டண்ட்டான ப்ரீட்ஸ் வந்து ஒரு 13 ப்ரீட்ஸ் இருக்குது. இந்த 13மே பார்த்தோன்னா இண்டிஜினியஸ் ப்ரீட்ஸு. நம்ம ஒரு 13 இண்டிஜினியஸ் ப்ரீட்ஸ் இருக்குது. கூடவே சில எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா NBPGRன்னு சொல்லுவோம். NBAGR அனிமல் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அது வந்து ஒரு 13 சொல்லுது. NBAGR நேஷ்னல் பியூரோ ஆஃப் அனிமல் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ், கர்னல், ஹரியானா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 13 இம்பார்ட்டண்ட்டான இண்டிஜினியஸ் ப்ரீட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்டர்டு இண்டிஜினியஸ் ப்ரீட்ஸ் இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த 13 ப்ரீட்ஸு அலாங் வித் தேர் பிளேஸ் ஞாபகத்தை வச்சுக்கணும். ஸோ அப் டு நவ் 13 பிக் ப்ரீட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நாம் சொல்லியிருக்கோம் 212 ப்ரீட்ஸ் வந்து இந்த NBAGR வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் 9 கேமல் ஒரு 9, பிக்கு ஒரு 13, 50ன்னு நினைக்கிறேன், 50 கவ்வு, இது மாதிரி நிறைய ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதில் 13ல் ஃபஸ்ட்டு குர்ரா எந்த ரீஜனை சார்ந்தது? யூபி ரீஜனை சார்ந்தது. ரைட். இண்டிஜினியஸா எக்ஸாட்டிக்கா அது தெரிஞ்சுக்கோங்க, ரீஜன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பண்டா ஜார்க்கண்ட். பண்டா வந்து
ஜார்க்கண்ட். பண்டா வந்து ஜார்க்கண்ட். கூடவே பூர்ணியா. பூர்ணியா ஜார்க்கண்டு கூடவே பீகார். இதுதான் வந்து பீகாருக்கு வரும் பூர்ணியா. 4வது பாயிண்ட் குங்க்ரோ. அது குர்ரா, இது குங்க்ரோ. குங்க்ரூன்னு சொல்லக்கூடிய இது வெஸ்ட் பெங்கால் ரீஜனை சார்ந்தது. குங்க்ரூ. அடுத்தது 5வது டூம். டூம் அசாம் ரீஜனை சார்ந்தது. அசாம். 6வது நியாங் மேகா. நியாங் மேகா. மேகான்னு இருக்கிறதுனால இது மேகாலயாவை சார்ந்தது. மேகாலயா ரீஜனை சார்ந்தது. கூடவே இன்னொன்று மேகாலயாவில் இருக்குது. வேக்கு சாம்பில். வேக்கு சாம்பில். WAK. வேக் சாம்பிள். இதுவும் மேகாலயாவை சார்ந்த பிரீடு. 8th மணிப்பூரி பிளாக். இதுலேயே இருக்குது மணிப்பூரி பிளாக்கு. BLKன்னு போடுறேன், நீங்கள் எழுதிக்கோங்க, ஃபுல்லாக எழுதிக்கோங்க. இது மணிப்பூரை சார்ந்தது. மணிப்பூர். அடுத்தது 9th மாலி. மாலின்னு சொல்லக்கூடிய இது திரிபுரா. திரிபுரா ரீஜனை சார்ந்தது. 10வது ஜோவேக். ஜோவேக் ஜெட்வோ இருக்கு இல்லையா, அதனால் இது வந்து மிசோரம். மிசோரம். இங்கே ஜெட்வோ இருக்குது, இதுலேயும் மிசோரம். 11வது 10EO. 10EO இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நாகாலாண்டு. நாகாலாண்டு. 12வது பிரீடு அகோண்டா. அகோண்டா காவுன். அகோண்டா காவுன். இங்கே லாஸ்ட்டாக GOA இருக்கு இல்லையா, அதனால இதுவும் கோவா. லாஸ்ட்டாக 13வது இந்த இடத்துல எழுதுகிறேன் நிக்கோபாரி. நிக்கோபாரி. நிக்கோபாரின்னும் போதே தெரியும் அந்தமான் அண்டு நிக்கோபார் ரீஜனை சார்ந்தது. இந்த 13 தான் பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸ் பிரீட் விச் இஸ் ரெஜிஸ்டர்ட் இன் நேஷ்னல் பியூரோ ஆஃப் அனிமல் ஜெனட்டிக் ரிசோர்சஸ், கர்னால், ஹரியானா. அடுத்தது எக்ஸாட்டிக் பிரீட்ஸ். எக்ஸாட்டிக் இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாட்டிக் பிரீட்ஸ் எது எது அப்படின்னு பார்த்துருவோம். இது பிக்ல. லேண்ட் ரேஸ். லேண்ட் ரேஸ் பார்த்தீங்கன்னா டென்மார்க் ரீஜனை சார்ந்தது. டென்மார்க் ரீஜனை சார்ந்தது. அடுத்தது டியூராக். USA சார்ந்தது. 3வது யார்க் ஷயர். இது UK சார்ந்தது. டியூராக் USA, யார்க்ஷயர் UK. செஸ்டர் ஒயிட். செஸ்டர் ஒயிட் USA சார்ந்த ஒரு பிரீடு. அடுத்தது ஹியர்ஃபோர்டு. ஹியர்ஃபோர்டு. ஹியர்ஃபோர்டு பார்த்தீங்கன்னா USA சார்ந்தது. ஹாம்ப்ஷயர் ஆல்ரெடி நாம் பார்த்தோம் இல்லையா, ஹாம்ப்ஷயர் வந்து UK சார்ந்த ஒரு பிரீடு. 7th பார்த்தீங்கன்னா டாம்ஸ் ஒர்த்து. டாம்ஸ் ஒர்த்து USA சார்ந்தது. ஹாம்ப்ஷயர் USA சார்ந்தது. ஹாம்ப்ஷயர் USA சார்ந்தது. டாம்ஸ் ஒர்த்து தான் UK சார்ந்தது. முன்னே அதையும் தவறு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஹாம்ப்ஷயர் வந்து USA சார்ந்தது. ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் இங்கிலீஷ் பிரீடாக இருக்கும். நியூ ஹாம்ப்ஷயர். ஓகேவா, கரெக்டாக சொல்கிறேன்னா நியூ ஹாம்ப்ஷயர். பிளைமவுத் ராக் நியூ ஹாம்ப்ஷயர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிரீடு. இங்கேயும் USA தான். இது USA தான். டாம்ஸ் ஒர்த்து UK தான். ஒரு முறை செக் பண்ணுங்கள். 2 இடத்துல நம்ம தப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ மேக் இட் கரெக்ட். ஸ்டேபிளான மைண்டில் இன்றைக்கி கிளாஸ் எடுக்கலைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. எக்ஸாட்டிக் பிரீட் லேண்ட் ரேஸ் டியூராக், யார்க்ஷயர், செஸ்டர் ஒயிட், ஹியர்ஃபோர்ட் அண்ட் ஹாம்ப்ஷயர், டாம்ஸ்வொர்த். எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம்? மெடிட்ரேனியன் ரீஜன் பார்த்தீங்கன்னா எக் பர்பஸ்க்கு. இங்கிலீஷ் பிரீட்ஸ் பார்த்தீங்கன்னா மீட் பர்பஸ்க்கு. அமெரிக்கன் பிரீடு பார்த்தீங்கன்னா டியூவல் பர்பஸ்ஸு. ஏஷியாட்டிக் லெத்தார்ஜிக்காக இருக்கும். இது வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஹெம்ஷயர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா USA பிரீடு. ரெண்டுத்துலேயுமே USA பிரீடு. பிக்கில் ஆகட்டும் அல்லது பவுல்ட்ரியில் ஆகட்டும் USA பிரீட்ஸு. அண்டு டாம்ஸ் ஒர்த்து UK பிரீடு. செக் பண்ணிக்கோங்க. ஹாம்ப்ஷயர் மட்டும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. லிட்டில் கன்ஃபியூஸ்டு. ஓகேவா, அவ்வளோதான்.
இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ப்ரீட்ஸு. இது வரைக்கும் நம்ம அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ப்ரீட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து 50 to 70% கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மீதி இருக்கக்கூடிய 30% உங்களோட கையில் தான் இருக்குது. எல்லாம் மீதி இருக்கக்கூடியது பர்சன்டேஜ், லாக்டோஸ் கண்டென்ட் என்ன, கேசின் கண்டென்ட் என்ன, கலோரிஸ் எவ்வளோ, பெஸ்ட்டு என்னென்ன இருக்குது, டிசீஸ் என்ன இருக்குது, இதெல்லாம் வந்து பாருங்கள். நம்மளால் முடிஞ்சால் கவர் பண்ணுவோம், முடியல அப்படின்ற பட்சத்தில் ஆஃப்டர் ஜனவரி நாம் கவர் பண்ணுறதுக்கு முயற்சி செய்வோம். இவ்வளோதான் நம்மளோட அனிமல் ஹஸ்பண்ட்ரி இதோட க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து செரிகல்ச்சர் முடிஞ்ச அளவுக்கு செரிகல்ச்சரு இந்த மாதிரியான அலைட் சப்ஜெக்ட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுவோம். ரிவிஷன் கிளாஸ் மாதிரி போடுவோம். எதுலேயும் இமேஜஸ் இருக்காது. நார்மலாக வந்து ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இமேஜினேஷன் கிடைக்கும். படிக்காதவர்களுக்கு நம்ம லேட்டர் பார்ட்டாக கூட நம்ம அந்த கிளாஸஸ் வந்து எடுத்து கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அவ்வளோதான் இன்னையோட செஷன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிடிஎஃப் யாருக்காவது வேணுன்ற பட்சத்தில் நம்மளோட டெலிகிராம் சேனலில் அதுக்கான லிங்க்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். பிடிஎஃபோட சாம்பிள் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குவாலிட்டியான கண்டென்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம். டேபிள் ஆஃப் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக் கவர் பண்ணியிருக்கின்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கேன். ஒரு 2-3 ஸ்கீம்ஸ் அலாங் வித் நபார்ட் நாம்ஸ் கொடுத்துருக்கேன். மற்ற இன்ஸ்டியூட்லேயோ இல்லை வேறு இடத்துலையோ இருக்கிற மாதிரி நம்மளோட ஸ்கீம்ஸ் கவர் பண்ணியிருக்க மாட்டேன். வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு வார்த்தைகளாக கொடுத்துருப்பேன். இப்போது வந்து எந்த வருஷன்றதை பார்த்திங்கன்னா இட் வாஸ் ரிலீஸ்ட் இன் 2015 மற்ற இடத்துல கொடுத்துருந்தாங்க. வெறும் நான் 2015 தான் கொடுத்துருப்பேன். ஸோ வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ ஈஸி டு ரீகால், ரிமெம்பர், நீங்கள் வந்து ஈஸியாக ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்கீம்ஸ் பொறுத்தவரை. இது வந்து நபார்ட் நாம்ஸு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ இட் குட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. வேணுன்றவங்க கால் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு சிலர் வந்து அமௌண்ட் அனுப்பியிருக்கீங்க. பட் உங்களோட நீங்கள் அந்த நம்பர் வந்து மென்ஷன் பண்ணல. கரெக்டாக உங்களோட டிரான்சாக்ஷன் ஐடியோட ஸ்க்ரீன்ஷாட்டோடு நீங்கள் அவங்களுக்கு அனுப்புங்க. நம்பர் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த போட்டு விட முடியும். ஸோ தயவு செஞ்சு வெறும் அமௌண்ட் மட்டும் அனுப்பிட்டு நிறுத்திடாதீங்க. உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம்லேயோ அந்த கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுவாங்க. எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் என்னை டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ டோன்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? அமௌண்ட் மட்டும் சென்ட் பண்ணிட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. 1 or 2 மெம்பர்ஸ் வந்து அது மாதிரி பண்ணாங்க. நாம்ளே வந்து அது உங்களுக்கு கால் பண்ணி கேட்டு சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ தேங்க்யூ. லெட்ஸ் மீட் இன் அட் another session. Bye bye. See you.